ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் கோமதி எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்றத பார்ப்போங்க. காந்திமதி வந்து கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கதிர், உங்கள் அப்பா இன்னைக்கு அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் சட்டையை அவரே துவைச்சி போட்டது எனக்கு பார்க்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே கோமதி நடுவில் வந்து, அம்மா என்னம்மா, அவர் சட்டையை நான் 30 வருஷமாக 30 நாளும் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு சட்டைன்னா கூட எத்தனை சட்டைன்னு கணக்கு பண்ணிக்க. என்னை பார்த்து உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி. அதுக்கு ராஜு கேட்குறாங்க, அத்தை மாமாவுக்கு சாப்பாடாச்சும் கொடுத்து விட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்து அனுப்பலான்னு தான் நினச்சேன் அப்படின்றாங்க. ஐயோ, என்ன அத்தை கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி, என் புள்ள கூடவே பட்னியாக இருப்பான்ல, அதனால் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் யாரோ கூப்பிட்றாங்க. இரு வரேன்ட்டு கோமதி போகிறாங்க. அவங்க போயிட்டதும் அவங்க அம்மா பேசுகிறாங்க. என் மருமகனும் என் பொண்ணும் நகையும் சதையுமா இருப்பாங்கன்னு பெருமையாக நான் என் பிள்ளைங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். இவங்க என்னன்னா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, இல்லை அத்தை, மாமாவும் அத்தையும் வந்து ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க, அப்போத்தான் நாங்கள் கூட கண்ணு வைப்போம். ஆனால் இப்போ எதுக்கு அத்தை இப்படி மாறினாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி உள்ள அதை கேட்டுகிட்டே வராங்க. ஏய், அப்போ எப்படி இருப்பேன்னு நினச்சடி கோமதி? நான் வந்து இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா? அவர்கிட்ட இனிமே நான் கெஞ்ச மாட்டேன், இனிமே நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் கேட்குறாரு, அம்மா இப்படியே இருந்துருவியா? 10 வருஷம் ஆனால் 1 வருஷம் ஆனாலும் இப்படியே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிர். 1 வருஷம் இல்லைடா, 10 வருஷம் ஆனாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்றாங்க கோமதி. இந்த கோமதி இல்லைன்னா பாண்டியும் இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீம்புக்குன்னா. மீனா வந்து அவங்க தோழியை பார்க்குறாங்க. அவங்க தோழினா மயில் வேலை செய்கிற ஹவுஸ் ஓனரை பார்க்குறாங்க. அப்போ பார்த்து பேசும்போது அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குறாங்க, மீனா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, மயிலை பற்றி தான். நான் கேட்குற உண்மையை சொல்கிறியா? அவள் மாசமாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே மீனா, அக்கா அவங்க உங்கள்கிட்ட சொல்லலையா இந்த விஷயத்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, சொல்லலை. அவள் சைகையை பார்த்துலாம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எங்கள் மாமியாரெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, அதனால் நான் கவலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கேட்குறாங்க மீனா கிட்ட, மீனா உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுறேன்னு நினைக்காத. ஏன் மயில் வந்து உங்கள் மாமியார் வீட்டிலலாம் சொல்கிறேன்னாங்களே, சொல்லிட்டாங்களா மாசமாக இருக்கிற விஷயத்தன்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அவங்க சொல்லலைக்கா அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும் மீனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அவங்க கல்யாணத்தை அப்போ கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா கூட குறைச்சலாக பேசிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சண்டையாக ஆயிடுச்சு பேச்சுவார்த்தை வந்து. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அதில் பிரச்சனையில் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குறாங்க மீனாவுடைய தோழி, அப்போ அவங்க பேசாமல் போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 5 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க திருப்பி, 5 மாதம்னா அப்போ எப்படி மீனா மயில் இப்போ மாசமானாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, அந்த அளவுக்கு சண்டை இல்லை அவங்களுக்குள்ள, ஆனால் ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க, அப்போ அப்படி இப்படின்னு ஆயிடுச்சின்னு மயிலக்கா சொன்னாங்க அப்படின்றாங்க மீனா. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் தோழி சொல்கிறாங்க, ஆமாம், எவ்வளவுதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துடுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. காந்திமதி, கோமதி, அரசி எல்லாரும் சேர்ந்து உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனா போகும்போது, என்ன 3 தலைமுறையும் சேர்ந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்றாங்க. வாமா மீனான்றாங்க. என்ன அப்பத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே உங்கள் மாமாவும் அத்தையும் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காந்திமதி. மீனா உடனே, அப்போ என்னவோ நடந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த வடை, சமோசா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு. அதுக்கப்புறம் மீனா, அரசி நீ சொல்லு, வீட்டில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசி சொல்கிறாங்க, அப்பா துணியை துவைக்கல அண்ணி, அப்பாவே துவைச்சிக்கிட்டாரு, அதனால் அப்பத்தாவும் திட்டுறாங்க, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. அதுக்கு வந்து மீனா சொல்கிறாங்க, இதில் என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா.
இவ்வளவு நாள் அத்தை தானே செஞ்சாங்க எல்லா வேலையும். இப்போ தானே மாமா செய்யறாரு. அத்தைய புரிஞ்சுக்கிட்டு அவரு பேசுனா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பத்தா. அப்பனா அப்பத்தா நீங்க என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோட்ரஸ்க்கு வரீங்களான்னு. ஐயோ நான் எதுக்குடி அங்கே வேற வந்துக்கிட்டு, நீங்க இந்த வீட்டில் 2 மருமக இருக்கிறீங்க, 2 மருமகளும் ஒரு பேர குழந்தைய பெத்து போடுங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா. உடனே வந்து நீ தானே முதல் மருமக, ஃபஸ்ட்டு பெத்து கொடுன்றாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க மீனா, நான் எப்படி முதல் மருமகளா ஆக முடியும், இந்த குடும்பத்துக்கு மயிலக்கா தானே முதல் மருமக அப்படின்றாங்க. உடனே கோமதி கோச்சிக்கிட்டு ஏய் அவளை பற்றி பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்ட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. கிச்சனுக்கு பின்னாடியே மீனா போகிறாங்க. ஏன் அத்தை கோவமாக இருக்கீங்க, உங்களை கோவப்படுத்தணும்னு நான் அது மாதிரி சொல்லலை அப்படின்றாங்க. உடனே அவங்க ஏண்டி அவள் மாசமாக இருக்கன்னு சொன்னதும் நான் எப்படி சந்தோஷப்பட்டேன், வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சேன். ஆனால் அவள் என்னன்னா அவள் வன்மத்தை காட்டிட்டு போயிட்டாளடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் ஐயோ அத்தை கிட்ட இந்த விஷயத்த மயிலக்கா மாசமாக இருக்காங்கன்னு சொல்லாமா வேணாவான்னு யோசிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு கோயிலுக்கு மயிலக்காவை வர வச்சு சொல்லிடலான்றாங்க. அத்தை நீங்கள் நாளைக்கு கோயிலுக்கு வருவீங்களா, நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. என்னடி விஷயம், இங்கேயே சொல்லுடி, எனக்கு வேலை இருக்குதுடி அப்படின்னாங்க. அத்தை ஒரு அரை மணி நேரம் தான், நீங்கள் நாளைக்கு கோயிலுக்கு வாங்க, நாளைக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் ஆஃபீஸில் அந்த ராஜேந்திரன் வராரு. ராஜேந்திரன் வந்து என்னங்க சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பியூன் சொல்கிறாரு, ஏஇ சார் சைன் பண்ணிட்டா எல்லாம் ஓகே அப்படின்றாரு. ஏஇ சார் உள்ளே தான் சார் இருக்கிறாரு, போங்க சைன் வாங்கிட்டு வந்துருங்கன்னு செந்தில் போகிறாரு. கையெழுத்து வாங்க. உடனே ஏஇ சார் வந்து பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா செந்தில்ன்றாரு. உடனே செந்தில் அப்படியே பயந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி அமுச்சிடுறாங்க. வெளியில் வந்ததும் சைன் போட்டு கொடுத்ததும் உடனே 2 கட்டு ரூபா நோட்டை எடுத்து வைக்கிறாருங்க அந்த ராஜேந்திரன். இதை பார்த்ததும் செந்திலுக்கு அப்படியே வியந்து பயமாக பார்க்குறாரு. இப்படி தான் முடிஞ்சது இந்த கதை. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.